الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين. اما بعد. மனிதர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு தனித்துவத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அந்த தனித்துவத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் வலியுறுத்துகிறான். மனிதர்கள் தான் அல்லாஹுடைய சிறந்த படைப்பு, கண்ணியமான படைப்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவகாரங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதனுடைய தனித்துவத்தில் மிக முக்கியமான ஒன்றுதான் காலாகாலம் அல்லாஹ் இயற்கையாக மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சிந்தன சக்தி. அது நாம் சொல்லுவோம் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி, பகுத்தறிவு என்று சொல்லுவோம். இந்த இன்டெலிஜென்ஸ் அல்லாஹ் ஒரு தனித்துவமாக மனிதனுக்கு வழங்கியிருக்கிறார். மனிதன் அதை பயன்படுத்தி மிருகத்துக்கு மாற்றமாக தன்னுடைய விவகாரங்களை, தன்னுடைய எல்லா விவகாரங்களையும் புத்தியை பயன்படுத்தி கண்ணியமான முறையில் முறையாக செய்வதற்கு மனிதன் முயற்சிக்கிறான். ஈமான் உள்ளவனும் ஈமான் இல்லாதவன். ஒரு மனிதனை மிருகத்துடைய உணர்வுகள் அந்த நிலப்பாட்டிலிருந்து ஒரு இடத்துல கொண்டாடுவது அந்த சிந்திக்கக்கூடிய சக்தி, அந்த இன்டெலிஜென்ஸ். இந்த மனிதன் இந்த புத்தியையும் பயன்படுத்தி சாதாரண ஒரு மனிதனை ஆக வாழாமல் ஒரு மனித புனிதனாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், புத்திக்கும் உணர்வுக்கும் மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடாது என்ற அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு ஒரு ஷரியத்தை வழங்கியிருக்கிறார். நம்முடைய ஷரியத், எங்கட மார்க்கம் இருக்குது. சில நேரங்களில், அதிகமான நேரங்களில் எங்கட இன்டெலிஜென்ஸ், எங்கட லாஜிக், எங்கட புத்தியோட அது சார்ந்துதான் போகும். ஆனா சில கட்டங்களில் மார்க்கத்தில் தரக்கூடிய, முன்வைக்கப்படக்கூடிய சொல்யூஷன் அல்லது தீர்வுகள், இந்த விடயங்கள் எங்கட லாஜிக்கு அப்பால் இருக்கும் அல்லது எங்களோட உணர்வுக்கு அப்பால் இருக்கும். சில நேரங்கள்ல நான் சொல்லுவோம், இது நியாயம் இல்லை, இப்படி இல்லை என்ற அடிப்படையில் யோசிப்போம். இதை அண்மையில் நான் புகாரியுடைய ஹத்தமுடைய மஜ்லிஸில் இருந்தேன். அதில் ஒரு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு ஷேக் ஷாஜஹான் ஹபிபுல்லாஹ், அவர் துபாய் நாட்டில் ஹனபி மதகுடைய முஃப்தியா. துபாய் நாட்டில் முஸ்லிம்கள் எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் துபாய் எமிரேட்ஸில் 4 மதகுக்கும் தனியான ஒவ்வொரு முஃப்தி நியமித்திருக்கிறார்கள். ஹனபி மதகுக்கு ஒரு முஃப்தி, ஷாஃபி மதகுக்கு ஒரு முஃப்தி, மாலிகி மதகுக்கு ஒரு முஃப்தி, ஹம்பலி மதகுக்கு ஒரு முஃப்தி. இவங்க ஒவ்வொருத்தரும் அரசுடைய அதிகாரத்தோட அந்த மதகபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஏதாவது மார்க்க ரீதியான பிரச்சனைகள், தெளிவுகள் தேவைப்படும் போது உத்தியோகபூர்வமான மார்க்க வழிகாட்டல்களை வழங்குவார்கள். அவர் ஒரு அழகான ஒரு விடயத்தை முன்வைத்தார் அந்த கசமுல் புகாரில. அவர் சொன்னாரு, மனிதனும் மிருகமும் பயாலஜிக்கலி, உடல் ரீதியாக எந்தவித வித்தியாசமும் இல்லை. அவனுடைய பயாலஜிக்கல் பங்கனும் மனிதனுடைய பயாலஜிக்கல் பங்கனும் ஒரே மாதிரிதான். ரத்தோட்டமாக இருக்கலாம், ஹார்ட்டுடைய பங்கன்ஸாக இருக்கலாம். அதிகமான மருத்துவர்கள் இருப்பீங்க. அதிகமான மருந்துகள் மனிதனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண முன்னால மிருகத்துல டெஸ்ட் பண்ணிதான் அது சக்சஸ் ஆனதுக்கு பிறகுதான் அதை மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. என்னன்னா அதனுடைய பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். அதே போல உணர்வுகின்று வரும் போது, தேவைஎன்று வரும் போது மனிதனுடைய மிருகமுடைய தேவையும் அதிகமாக
ஒரே அளவுல தான் இருக்கும், ஒரே அடிப்படையில தான் இருக்கும். மிருகத்துக்கும் பசி வருது, மனிதனுக்கும் பசி உண்டாகும். அவனுடைய உடல் ரீதியான தேவைகளையும் பாலூக்க தேவைகளையும் பிசிக்கல் நீ இவ்வாறான தேவைகளோட ஒப்பிடும் போது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அல்லாஹ் மனிதனை மிருகம் என்ற அந்த இடத்துல இருந்து மனிதன் என்ற கண்ணியமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் மாற்றினது எங்கட சாஃப்ட்வேர், எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த ப்ரோக்ராமிங் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான, அதான் எங்கட இன்டெலிஜென்ஸ். ஆனா அந்த சாஃப்ட்வேர், எங்கட இன்டெலிஜென்ஸ், எங்கட புத்தி, எங்கட பகுத்தறிவு என்ன சொல்லும் என்றா, ஒரு மனிதன் உங்களுக்கு அநியாயம் செய்தால் அதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்? பழி வாங்கலாம். உங்களோட நல்ல இருக்கிறவரோட நீங்க நல்லா இருக்கணும். உங்களோட ஸ்மைல் பண்ற ஒருத்தர், அவருக்கு நீங்க இன் ரிட்டர்ன் ஸ்மைல். ஒருத்தர் சலாம் சொல்றாரு, இன் ரிட்டர்ன் யூ ரெஸ்பாண்ட் வலைக்கும் சலாம். ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தாராரு, நீங்க இன் ரிட்டர்ன் அவருக்கு கிஃப்ட் கொடுக்கிறீங்க என்றது இது மனித பண்பாடு. நல்ல யாரும் உங்களோட நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களோட நல்ல இருக்கிறது. அப்படி மாற்றமாக இருந்தா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முஸ்லிம் அல்லாத யாரு சொன்னாலும் உங்களோட நல்ல இருக்கிறவரை நீ ஏன் இப்படி செய்யறான் என்றா எங்களோட புத்தி அதை ஏற்றுக்கொள்ளாது. எங்களோட கண்ணியமாக கௌரவமாக நல்ல நடந்து கொள்ளக்கூடியவங்களோட நல்லதான். ஆனா எங்களோட ஷரியத், எங்களோட மார்க்கம் அதுக்கு அப்பால் ஒரு கட்டம் மேல போயிட்டு அது என்ன சொல்லுதண்டா, இதுதான் எங்களோட ஷரியத்துடைய தனித்துவம். எங்களோட மோசமாக நடக்கக்கூடியவங்களுக்கும் நாங்க நல்ல நடந்து கொள்ளணும் என்ற ஒரு விஷயம். இது புத்தியால் என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அவங்களோட அன்பாக பண்பாடோட அஹ்லாக்கோட நடந்து கொள்ளணும். கோவம் மாத்திரம்தான் நியாயம், உங்களோட கோவத்துக்கு நியாயம் இருக்குது. ஆனா அதுக்கு அப்பால் போயிட்டு அவங்களை மன்னித்து நீதமாக நடந்து கொள்ளும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 23 வருடம் குர்ஆனூடாக அல்லாஹ் பாதுகாத்து வழிகாட்டு. குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 23 வருட காலத்துல ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் நுணுக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவதானித்து அதுல பெஸ்ட் நோபல் கேரக்டர், நல்ல முறையில் எப்படி நடந்து கொள்ளணும் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்தையும் வழிநடத்தினார். உஹதுடைய போர்ல தன்னுடைய பெரியப்பா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆத்திரப்படுறாங்க. ஆத்திரப்பட்டு கோவத்துல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த ஒரு உயிருக்கு உஹத்ல ஷஹீதான ஒரு உயிருக்கு பதிலாக 70 உயிர்களை 70 டைம்ஸ் நான் பழி வாங்குவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு ஆத்திரத்தை சொன்னாங்க. அப்படி அந்த ஆத்திரத்துல வாரது மனிதன், அது மனிதனுடைய ஒரு இயற்கையான விடயம். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி, இல்ல நீங்க பழி வாங்குறதாக இருந்தா அதே அளவுதான், அதுக்கு மேல உங்களுக்கு போகலாம். ஒரு உயிருக்கு ஒன்றுதான், அதான் கஷ்டம். ஆனா நீங்க பொறுமையாக இருந்தீங்கடா உங்களுக்கு மேலானது, உங்களுக்கு மேலானது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய மகனுடைய அந்த இட்டுக்கட்டின விவகாரத்துல, அந்த இட்டுக்கட்டின விவகாரத்துல மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏதோ அந்த செய்திய பரப்புறத்துல சம்மதமாகறாங்க. வேணுமென்று அவங்க இட்டுக்கட்டல்ல, இட்டு கட்டப்பட்ட செய்தி ஒரு ஆளுட வாயிலிருந்து இன்னொரு ஆளுக்கு போறதுக்கு காரணமாக அந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா ஒரு ஏழை சஹாபி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஸ்பான்சர்ஷிப்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆத்திரத்துல சொன்னாங்க, ஒரு சதம் கூட இது புறம் கொடுக்க மாட்டேன். அதான் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி, நீங்க அவரை மன்னிச்சு அவர் காலை பிறச்சிடுங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு விசாலமான மனசை தந்திருக்கிறான், ஒரு மனசு எல்லாம் விசாலமா தந்திருக்கிறான் என்று சொன்னதோட அபூபக்கர் சித்திக் அவரோட பேர் சொல்லல, அந்த ஆயத் சரியா அந்த கண்டெக்ஸ்ட்ல அவங்க விலை கொண்டாங்க.
அல்லாஹ் என்னோட தான் உரையாடுறான். ஆல்மைட்டி இஸ் கம்யூனிகேட்டிங் வித் மீ, என்னோட தான் நல்லா உரையாடுறான். அப்ப சுதியம் சொன்னாங்க, நான் கொடுத்து கொண்டிருந்ததுல ஒரு சதத்தை கூட நான் குறைக்க மாட்டேன். கண்டினியூ. இதுதான் எங்களோட ஷரியத். லாஜிக்கலி அவங்க அந்த தீர்மானம் எடுக்கிறது நியாயமா இல்லையா? நாங்க என்ன சொல்லுவோம்? நியாயம். அரே ஒருத்தர் தவறு செஞ்சாரு, இவர் அதுக்கு பதிலாக பழி வாங்கவும் இல்ல, இவருடைய அந்த ஆத்திரத்துல நான் ஒரு சதம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்றது அது லாஜிக்கலி என்ன சரியான ஒரு தீர்மானம். சொல்லுங்க, சரி, நோ ப்ராப்ளம், எடுக்கலாமே. ஆனா மார்க்கம் ஷரியத் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது அதுக்கு மேலாலும். இது மிக முக்கியமானது. இது தனிப்பட்ட முறையில் இதை நாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட எங்களோட உறவுகள், குடும்ப உறவு, கம்யூனிட்டி ரிலேட்டட் உறவுகள்ல நாங்க இதை தான் மெயின்டைன் பண்ணணும். என்ன? மன்னிப்பையும் விட்டு கொடுப்பையும் பொறுமையும். ஆனால் அதுக்கு மாற்றமா ஒரு அரசு, இப்ப நீங்க அரசனாக மாறிட்டீங்க அல்லது நீங்க நீதிபதியா மாறிட்டீங்க, அந்த நேரத்துல நீங்க நேர்மையாக நடந்து கொள்ளணும். அப்ப உங்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு தரப்பட்டில்ல, ஏன்னா அது உங்களோட விவகாரம் அல்ல. ரெண்டு பேருடைய பிரச்சனையில நீங்க என்ன செய்யணும்? நியாயமான தீர்ப்பை கொடுக்கணுமே தவிர அன்னைக்கு பாவம் பார்த்து நான் உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கான அதிகாரம் அன்னைக்கு இல்ல. நீங்க ஒரு அரசனாக இருக்கிறீங்க, ஒரு கலீஃபாவாக இருக்கிறீங்க, ஒரு காவியாக இருக்கும் போது உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷரியத்துடைய சட்டத்தையும் முன்னால முன்வைக்கப்படக்கூடிய ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து குடிமக்களுடைய விடயத்துல நீங்க நீதமாக நேர்மையாக தீர்மானம் எடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷனை வழங்கினார். எப்படியான எக்ஸெப்ஷன் என்றா, சில விடயங்கள்ல அவங்களுக்கு என்ன ஷரியத் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் மார்க்க விவகாரத்துல அதிகாரம் இருக்கு. ஹுனைனுடைய யுத்தத்துல சஃப்வான் இப்னு உமையா, ஒரு வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன், இது நல்ல ஒரு விடயம், கொஞ்சம் ஆழமா. இது ரபியுல் அவ்வல் கடைசி நாள் இருக்கிறோம். இந்த இரவுல இருந்து ரபியுல் தானி நாங்க ஆரம்பிக்க இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் தொடர்ந்து சீராவுடைய விடயங்களை நாம் பேசினோம். ஒரு வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை படித்து ஒரு விடயத்தை ஹைலைட் பண்றார். அவர் சொல்றாரு, சஃப்வான் இப்னு உமையாவோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டது இருக்குதே, அதே போதும் ஒரு ஆதாரம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்றதுக்கான ஆதாரம். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றதுக்கான ஆதாரம் ஏராளம் இருக்குது. ஆனா சஃப்வான் இப்னு உமையாவோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுனைனுடைய யுத்த நேரத்துல அல்லது ஹுனைனுடைய யுத்தத்துக்கு பின்னால நடந்து கொண்ட முறை இருக்குதே, அதே போதும் என்ன அதுக்கான ஆதாரம். ஹுனைனுடைய யுத்தத்தில் என்ன நடந்துச்சு? ஹுனைன் யுத்தம் நடக்கும் போது சஃப்வான் ஒரு முஸ்லிமாக இருக்கல. சஃப்வானுடைய வாப்பா உங்களுக்கு தெரியும், உமையா பின் ஹலப். பத்ருடைய யுத்தத்துல கொலை செய்யப்பட்டு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் செய்தவர்கள்ல அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா இவங்கதான் கடுமையான. சஃப்வான் எந்த அளவுக்கு உறுதியா இருந்தா, சஃப்வானுடைய நண்பர்கள் எல்லாருமே அவங்க எல்லாம் ஒரே வயது உள்ளவங்க. யாரு? சஃப்வான், காலித் இப்னு வலீத், உமைர் இப்னு வஹப், உமர் இப்னு கத்தாப், ஹம்சா, இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே வயசு உள்ளவங்க. ஒவ்வொருத்தராக உஹது யுத்தத்துக்கு பின்னால காலித் வலீத் இஸ்லாத்தை ஒவ்வொருத்தரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. சஃப்வானுக்கு ஆத்திரம். சஃப்வான் சொல்ற, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவ்வளவு ஆத்திரமாக சஃப்வான் இருக்க. இவ்வளவு ஆத்திரமாக இருக்கிற சஃப்வான் ஹுனைனுடைய யுத்த நேரத்துல ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிலவங்களுக்கு அவகாசம் வழங்கினார். அதில் ஒன்றுதான் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. அதுல சஃப்வானுக்கு 6 months amnesty, 6 மாதம் தவணை சொன்னாங்க சஹாபாக்கள் யாருக்குமே. ஏன்னா அவங்க இன்டைட்டில் எங்க கண்டாலும் சஃப்வான் கொல்லப்பட வேண்டிய ஒரு ஆள். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அநியாயம் செய்திருக்கார். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த அளவுக்கு அநியாயம் செய்த ஆள் தான் சஃப்வான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாதம் ப்ரொடெக்ஷனை வழங்கினார். சஃப்வானுக்கு ப்ரொடெக்ஷன் என்ன? 6 மாதம். இந்த 6 மாதத்துக்குள்ளதான் ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது. ஹுனைனுடைய யுத்தம் மக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு படை திரண்டு வருது.
அந்த ஹுனைனுடைய யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில மக்காவாசிகள் எல்லோரும் சேர்ந்து அங்க யுத்தம் செய்யறாங்க. சஃப்வானும் அந்த யுத்தத்துல மக்காவாசி என்ற அடிப்படையில கலந்து கொள்றாங்க. யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால அவங்க மக்காவுக்கு திரும்பிட்டு வராங்க. யுத்தத்துல கிடைச்ச பெரிய கனிமத் பொருட்கள், அதிகமான ஒட்டகங்கள் ஒரு பள்ளத்தாக்குல இருக்குது. சஃப்வான் வாராரு. சஃப்வானே அவருடைய அந்த மனநிலைய ரிலேட் பண்றாரு. சொல்றாரு, எனக்கு என்ன அந்த நேரத்துல நான் எனக்கே குறை சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு என்ன நடந்திருக்கிற நிலைமை என்ன, நான் இவ்வளவு காலம் எதிர்த்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தவரோட நான் இப்ப யுத்தம் செய்யறேன், அவரோட சேர்ந்து அவரால இப்ப தாங்கிக் கொள்ள முடியல. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வானை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த பள்ளத்தாக்க காட்டினாங்க. சஃப்வானுக்கு பள்ளத்தாக்க காட்டி சொன்னாங்க, அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற எல்லா ஒட்டகமும் உங்களுக்கு என்ன. சஃப்வானால தாங்கிக் கொள்ள முடியல. அன்னைக்கே சஃப்வான் அழுந்து கொண்டு ஷஹாதா கலிமா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அல்லாஹுடைய ரசூலாகவும் இந்த தீன அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்ளும். இப்படியான இவ்வளவு அநியாயம் செய்து இவ்வளவு அநியாயமா நடந்து கொண்ட எனக்கு அல்லாஹுடைய ரசூல் இப்படி என்னோட அஹ்லாக்கோட பண்பாடோட நடக்கிறண்டா, இது ஒரு சாதாரண மனிதனால இதை செய்யலாம், இன்டெலிஜென்ட் லாஜிக்கால இதை செய்யலாம். இது அதுக்கு அப்பால் அல்லாஹுடைய ஷரியத் மார்க்கம் குர்ஆனுடைய அந்த தர்பியாவாலதான் அது நடக்கலாம் என்ற அடிப்படையில சஃப்வான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்றாரு. இந்த நிலையில அல்லாஹ் அக்பர், இந்த ஒரு வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன் இந்த சப்ஜெக்ட் மட்டும் அனலைஸ் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குதே, இதே ஒரு ஆதாரம். முஹம்மது இஸ் தி மெசேஜ் ஆஃப் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆதாரம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, ஷேக் ஷாஜான் சொல்றாரு, இந்த கட்டத்தை ஷரியத் எங்களுக்கு இதை சொல்லுது, இதுதான் எங்களுக்கு எதிர்பார்க்குது. எல்லா கட்டத்தும் முதலாம் மிருகம் இருந்து மனிதன் என்ற சாதாரண மனிதன் இருந்து நாங்கள் ஒரு மனித புனிதனாக மாறணும். எங்களுடைய இபாதத்கள், எங்களோட வணக்க வழிபாடுகள், எங்களுடைய குடுக்கல் வாங்கல், இது அனைத்திலையும் அந்த விடயத்தை அன்புக்குரிய சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்று வரைக்கும் மனிதர்களுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு தனித்துவம் தான், உள்ள பிரச்சனைகளுக்கு மனிதர்கள் சொல்யூஷன் வழங்குவாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷனும் அவங்களோட காலத்துடைய ப்ராப்ளமுக்கு லாஜிக்கல் எல்லாரும் புத்தியை பயன்படுத்தி தீர்வு வழங்கிட்டாங்க. அந்த தீர்வு தான் எங்களோட வாழ்க்கையுடைய அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு காரணம். உதாரணத்துக்கு நாங்க இந்த மைக்ரோபோனை பாய்க்கிறோம். இந்த மைக்ரோபோனை யாரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ப்ராப்ளமுக்கான தீர்வு. என்ன ப்ராப்ளம்? சத்தம் மிச்சம் தூரம் போகணும், ஆனா போதில்லை, அத போக வைக்கணும். மனிதன் என்ன செஞ்சான்? சயின்ஸையும் புத்தியையும் பயன்படுத்தி அதுக்கான ஒரு சொல்யூஷனோ அழைக்கும். நாங்க இப்ப நல்ல ஏர் கண்டிஷன்ல இருக்கிறோம். இது என்ன? மனிதன் மோம் கொடுத்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு. இந்த சொல்யூஷன்களை மனிதன் ஒவ்வொரு கட்டத்துல கொடுத்துதான் உலகத்துல நாங்க ஒரு கம்ஃபர்டான, ஒரு சொகுசான, ஒரு அட்வான்ஸ் ஆன ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். என்னன்னா இது மனிதனுடைய எப்பயும் அது இயற்கை, நேச்சுரல், அது நடந்து கொண்டுதான். என்ன சார் ஒரு பிரச்சனை நாங்க ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். உலகத்துல நடந்த என்ன கண்டுபிடிப்புகள்ல பெரிய கண்டுபிடிப்பு, பிகஸ்ட் ரெவல்யூஷன் என்னன்னு கேட்டா நிறைய பேர் டெக்னாலஜி எழுதுவாங்க, கம்யூனிகேஷன் எழுதுவாங்க, அப்படின்வாங்க. இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்று வரைக்கும் பார்க்கும் போது முதல் ரெவல்யூஷன் என்ன தெரியுமா? தண்ணிய ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷனை மனிதன் கண்டுபிடித்தானே, தண்ணி தான் பெரிய வளம், அதுதான் பெரிய ரெவல்யூஷன். எப்ப தண்ணிய தேங்க வைக்கணும் ஒரு பாத்திரமாகவோ அல்லது ஒரு பெரிய ஒரு டேம்பாகவோ, தண்ணிய ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷனை மனிதன் இனம் கண்ட நேரம் அது பெரிய ரெவல்யூஷன். அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணதுல இருந்து இரிகேஷன், தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனது, இதுதான் அந்த காலத்துல பிகஸ்ட் சிவிலைசேஷன். பிகஸ்ட் சிவிலைசேஷன், அட்வான்ஸ் ஆன சிவிலைசேஷன் என்னன்னா அவங்களுக்கு நல்ல இரிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல யமன்ல வாழ்ந்த ஒரு சமூகத்தை பத்தி சொன்னான். லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அன் யமீனின் வ ஷிமால். அவங்களுடைய பெரிய அட்வான்ஸ்மென்ட் என்னன்னா அவங்க தண்ணியை சேர்த்து வச்சாங்க.
வருஷத்துல எல்லா நாளும் எல்லா நேரத்திலையும் தண்ணி அவங்களுக்கு இருந்துச்சு, இரிகேஷன் நடந்து கொண்டு இருந்துச்சு, அக்ரிகல்ச்சருக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கல்ல, அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைத்து கொண்டே இருந்துச்சு. அதான் மனிதன் தனக்கு இந்த சொல்யூஷன். அவங்க அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட பிரச்சனைக்கான தீர்வு ஒன்று எங்கட இன்டெலெக்ட், இதுவும் அல்லாஹ் தந்தது, இதுவும் வகையோட தொடர்பான. அதை பயன்படுத்தி எங்களுக்கு எங்கட உலக விவகாரங்கள் எங்கட எல்லாம் பிரச்சனைக்கான தீர்வை காணலாம். அப்படி காணுவது தவறும் இல்லை. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது அதை 100% பயன்படுத்துறாங்க. புத்தியை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டமிட்டாங்க. திட்டமிட்டு சவுர் குகையில போயிட்டு தங்கி நின்று முஸ்லிம் அல்லாத ஒருவரை கைடாக எடுத்து வளமையாக பயணிக்கக்கூடிய பயணம் இல்லாம மாற்றமான ரூட் எடுத்ததெல்லாம் இந்த புத்தியை பயன்படுத்தி அந்த நேரத்தில் இருந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை தாங்க. அல்லாஹ் குர்ஆனினூடாகவும் ஷரியத்தினூடாகவும் முஸ்லிம்கள் எங்களிடத்துல நாங்க எங்கட புத்தியையும் எங்கட இன்டெலிஜென்ஸையும் இந்த சொல்யூஷன்களை பயன்படுத்துறதோடு அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறான். குர்ஆன்லயும் ஷரியத்திலையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சொல்யூஷனை நாம் பயன்படுத்தவும். அதன் மீதுதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நாங்க இதை செய்வோம், கட்டாயம் பயன்படுத்தணும். ஆனா எங்களை நம்பிக்கை எதில் இருக்கணும்? அல்லாஹ்வின் மீது குர்ஆனும் ஷரியாவும் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு சொல்யூஷன். எங்களுடைய எல்லா விவகாரத்துக்கும் ஒரு சொல்யூஷனை அல்லாஹ் குர்ஆன்ல தந்திருக்கிறார். எங்களுடைய எந்த பிரச்சனையாக அது எங்களை தனிப்பட்ட ஃபேமிலி பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, அல்லது சமூக பிரச்சனையா, நீங்க இதையும் எல்லா பிரச்சனைக்கும் நான் சொன்னதை போல இந்த சைட்ல எங்களோட புத்தியை பயன்படுத்தி நாங்க பிளான் பண்றது திட்டமிடுறதோட இது தொடர்ந்து செய்யணும். அந்த சொல்யூஷன் ஒரு தனியான இபாதத், அது ஒரு வணக்கம். தொழுகை எப்படி ஒரு தனியான இபாதத்தோ, குர்ஆன் ஓதுறது எப்படி தனியான ஒரு இபாதத்தோ, ஸலவாத் சொல்றது ஒரு இபாதத், சதகா கொடுக்கிறது இபாதத், இப்படியான இபாதத்துல ஒரு சொல்யூஷன் அல்லாஹ் தந்திருக்கிறான். இது எல்லா ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன். எங்க நாட்டுல என்ன நோய் இருந்தாலும் எங்க போனாலும் பெனடால் கொடுக்கிற மாதிரி எல்லாத்தோட சேர்த்து பெனடாலும் கொடுத்துருவார் டாக்டர். கனடால எங்க போனாலும் எல்லா மருந்தோட சேர்த்து டைனலால் என்ற மருந்தும் கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் ஆல் இன்க்ளூசிவ் டைனலால கொடுத்துருவாங்க. எங்க என்ன மருந்தோட கொடுத்துட்டு ஒரு பெயின் கில்லர் எழுதுது. அதுல ஜெனரலி அந்த டைனலால் பிராண்ட் தான் எழுதுவாங்க. அது ஒரு பிராண்ட். அல்லாஹ் எங்களுக்கு எங்க எல்லா இந்த சொல்யூஷன் இருக்குது, இந்த இபாதத் இருக்குது. எல்லா காலத்திலும் வாழ்ந்தவங்க அதை பயன்படுத்தி அதை கொண்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில சரியா பயன்படுத்தாம இருக்கோம். சில நேரங்கள்ல இதை நான் சொல்லும் போது இந்த யோசனையும் எங்களுக்கு வாரல. அது என்ன இபாதத்? சதகா, எஸ், எங்களோட பிரச்சனைக்கு தீர்வுதான். அது எல்லாத்தையும் விட அல்லாஹ் குர்ஆன்லயும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்வு தந்திருக்காங்க. எங்களோட தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல ப்ராப்ளமா, பொருளாதார விஷயத்துல ப்ராப்ளமா, சமூகத்துடைய விஷயத்துல ப்ராப்ளமா, எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க இயலாம இருக்குதா? இதுதான் நாங்க எங்களோட புத்தியை பயன்படுத்துறதோட ஒவ்வொரு நாளும் இந்த இபாதத்தை நாம் கவனமாக, அதில் குறிப்பாக தஹஜ்ஜுடைய சஹருடைய நேரம் எல்லா கட்டத்திலையும் இதை தனியாக செய்யும். அதான் இஸ்திக்பார். சில நேரங்களில் நாங்கள் இஸ்திக்பார் என்பது பாவ மன்னிப்பு. நாங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கான இபாதத், அதற்கான வழி தௌபா. தௌபாவும் இஸ்திக்பாரும் வித்தியாசம். உலமாக்கள் தனியாக இருக்கிறார். தௌபாக்கான வழிகாட்டி வேறு. அல்லாஹ்வுடைய ரசூல் பாவம் செய்யல, அதனால தௌபா செய்யல. தௌபா செய்ய வேண்டிய தேவை இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல பாவத்தை பாதுகாக்கிறார், மஅசூம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் இஸ்திக்பார் செஞ்சாங்க. ஒவ்வொரு நாளும் 70 தடவைக்கு மேல இஸ்திக்பார் செஞ்சாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நபிமார்கள் இஸ்திக்பார் செய்தாங்க. குர்ஆன் இது இஸ்திக்பார வலியுறுத்துது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் இஸ்திக்பார் செஞ்சிருந்தா அல்லாஹ் அந்த அஸாப்ல இருந்து அவங்கள பாதுகாத்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லி வந்துட்டாங்க, என்ன
சொல்லிட்டாங்க 3 நாள் அல்லாஹ்வுடைய அஸாப தண்டனையை நீங்க எதிர்பார்க்குன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஆனா அல்லாஹ் அந்த சமூகம் எல்லாரும் சேர்ந்து சுத்தியை பயன்படுத்தி இஸ்திக்ஃபார் செய்தாங்க. அந்த இஸ்திக்ஃபார் அவங்கள பாதுகாத்து. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம வந்து அல்லாஹ் அவரை சோதித்தாங்க. மீனுடைய அந்த திமிங்கலத்துடைய அந்த வசல 40 நாளைக்கு மேல அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் அவங்க செஞ்சது இஸ்திக்ஃபார். அந்த இஸ்திக்ஃபார் இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. எங்களுடைய எல்லா விவகாரங்கள், எங்களுடைய எல்லா நெருக்கடிகள், எல்லா கவலை ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. எங்களுடைய எல்லா கவலை இந்த காலத்துல அதிகமாக பேசும். இப்ப பிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. மென்டல் ஹெல்த்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் பிசிக்கல் ஹெல்த்துக்கு நிறைய ப்ராப்ளம். பிசிக்கல் ஹெல்த் நிறைய அப்படி அது எல்லாத்தையும் விட மனிதனுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், இந்த என்சைட்டியோட இதுதான் அவங்களோட சீனிக்கும் பிரஷருக்கும் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் காரணமா அது அமைஞ்சிருக்கு. பிசிக்கல் ஹெல்த்துக்கும் பெரிய ப்ராப்ளமாக இந்த மென்டல் ஹெல்த். அதுக்கான சொல்யூஷன் மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. அதெல்லாம் எல்லா கவலைகளுக்கும் ஒரு தீர்வாக மின் குல்லி தீக்கின் மஹ்ரஜா. எல்லா நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் அதை எங்களை வெளியாக்கக்கூடிய காரணமாக வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இந்த 3 வாக்குறுதி. வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவங்க நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளிப்பார். ரிஸ்குடைய நெருக்கடி என்று மக்கள் கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இந்த இஸ்திக்ஃபார் அன்புக்குரிய சகோதரர்களே எந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக செய்வோமோ அல்லாஹ்வுடைய அஸாப் வரா. வமா கான அல்லாஹ் முஅஸிப அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹ் லியஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நாம் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அஸாப் வரா. அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அஸாப் வராது. அதே போல இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அஸாப். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்னத்திலிருந்து நாம் படித்து கொடுக்க வேண்டும். காலையில மாலையில தொழுக சலாம் கொடுத்ததோட அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 எல்லா கட்டத்திலையும் இஸ்திக்ஃபார நாம் சொல்றதோட அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்திக்ஃபாரின் ஊடாகதான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70% மேல் அதிகமாக இஸ்திக்ஃபார், 70% மேல் இஸ்திக்ஃபார். இந்த விவகாரத்தை போன முறை நான் ஒரு குத்துபால பேசும் நேரத்தில் ஒரு சகோதரர் எனக்கு முன் வந்து உங்களோட நான் பேச விரும்புறேன் என்று சொல்லி பேசினாங்க. அதில் வந்து சொன்னாரு, இந்த காலத்துல இதை ஏழுமெண்டா அவங்களோட குத்துபாக்கள் இதையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. நான் கடந்த 25 வருஷமாக இந்த பிள்ளைகளுடைய விவகாரத்துல நான் ஒரு எனக்கென்று நான் கண்டுபிடித்த ஒரு முறை என்னன்னா, எனக்கு 5 பிள்ளைகளுக்காக வேண்டியும் ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு மேல அந்த பிள்ளட பேரை சொல்லி இஸ்திக்ஃபார் செய்யும். அல்லாஹ் இந்த 5 பிள்ளையை பாவங்களை விட்டும் கடுமையான நோய்களை விட்டும் அவங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் நல்ல வைத்திருக்கிறான். காரணம் என்னன்னா, நான் அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருந்தேன். அவங்களோட பேரை சொல்லி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டளையிட்டான், நீங்க முஃமின்களுக்காக வேண்டி மற்றவர்களுக்கான இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். நாம் பிள்ளைகள் பெற்றாருக்காகவே இஸ்திக்ஃபார் செய்யும். ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதை ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதை ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதை. அன்புக்குரிய சகோதரர்களே, இது கஷ்டமான ஒரு வேலை அல்ல, மிக லேசான ஒரு வேலை. நாங்கள் அங்கு இங்கெல்லாம் தடமாற தேவையில்லை. எந்த நாளும் காலையிலையும் மாலையிலையும் அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு. நாம் மோன் கொடுக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணம் என்னன்னா, நாம் நன்றி கெட்டவராக இருக்கிறோம். ஒரு ஆளுமிடத்துல கேட்க, நான் ஒன்றுமே செய்யலையே, ஏன் இஸ்திக்ஃபார்? வாஷ்ரூமுக்கு போறோம், வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்தோம்னா என்ன இஸ்திக்ஃபார் தான் செய்வோம். தொழுக பாவம் இல்லை. ஏன்? நாம் அல்லாஹ் நமக்கு செஞ்ச நியமத்துக்கு எங்களால நன்றி சுக்ர எங்களால சரியாக ஹக்க நிறைவேற்றலாம். அதனால இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே அந்த உணர்வோடு இஸ்திக்ஃபார் செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே,
இஸ்திக்ஃபார் கூடாக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக எல்லா விஷயத்துக்கும் எல்லாம் தீர்வு வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரர் எங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக கடந்த போன ஜனாதிபதி தேர்தலுக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் இடையில முஸ்லிம்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? போன ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு பிறகு வந்த 2.5 வருஷம் எங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? எவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை இருந்துச்சு, எவ்வளவு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தோம். எங்களோட ஜனாதாக்கள் கோவிலின் காரணமாக எரிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை, எவ்வளவு ஆத்திரம், கவலை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூத்த மனுஷன் வந்து சொன்னாங்க, அதற்கு அங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பேசி வாதிட்டத்தை விட நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ் இந்த ஆட்சியை இல்லாமக்குவார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், எப்ப கோவிட் நடந்ததோ ஒரு மூத்த மனுஷன், அவர் ஆலிம் அல்ல, தொழுகை ஆலிம், தாடி பழுத்தவர். நாங்க பல இடத்துல தடமாட்டோம், அங்க போனோம், இங்க போனோம், அங்க கஷ்டப்பட்டோம், இங்க எடுத்தோம், அங்க எங்களோட உரிமைக்காக வாதிட்டோம். நாம் உம்மத்துக்கு சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லி அல்லாஹ் எங்களை இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவான், இந்த அநியாயக்கார ஆட்சி அல்லாஹ் இல்லாமக்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எனக்கு அவரை ஞாபகம் வருது. அவர் இப்ப உயிரோடு இல்ல. அல்லாஹ் அந்த கபரை ஒளிமயமாக்கி வைக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இப்ப ஒரு மனநிலையில, அப்படியான ஒரு மனநிலையில நாங்க இல்லை. ஆனா எங்களுக்கு தெரியா எதுல நலவு இருக்குதோ கெடுதி இருக்குதோ தெரியும். சில விடயங்களை நாங்க விரும்புவோம், அதுல எங்களுக்கு கெடுதி இருக்குது. சில விடயங்களை நாங்க விரும்புவோம், அதுல அல்லாஹ் எங்களுக்கு நலவு வைத்திருக்கிறான். எந்த ஆட்சியில எந்த முறையில நலவு கெடுதி இருக்குது எங்களுக்கு தெரியாது. ஆனா நான் இந்த உதாரணத்தை சொன்ன காரணம் என்னன்னா, அன்புக்குரிய சகோதரர்கள், அந்த கட்டத்துல பலரும் சொன்னாங்க, இந்த ஆட்சியை 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு யாராலையும் மாற்ற முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு பெரும்பான்மையோட பெரிய பலத்தோட வந்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு நிலை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை அப்படியான ஒரு கஷ்டத்திலிருந்து பாதுகாத்தாங்க. இப்ப பலஸ்தீன்ல, சூடான்ல முஸ்லிம் உம்மா வரும்போது, இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முழு உலகத்திலே முஸ்லிம்கள் நாம் ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறோம், அநியாயத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். லெபனானில் என்ன அநியாயம், என்ன நடக்குது? நாங்க யுஎனுக்கு போயிட்டும், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போயிட்டு எங்க போயிட்டும் எல்லாருமே சொல்றாங்க இது அநியாயம், எல்லாருமே சொல்றாங்க இது ஒரு பெரிய அநியாயம் என்று சொல்லி. ஆனா நான் தீர்வை காணாம இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்குரிய தீர்வு உம்மத் நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்வோம், பலஸ்தீன கண்ணால முன்னுக்கு வைத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான், எங்களுக்கு வெற்றியை தருவான். இஸ்திக்ஃபார் செய்த நிலையில் எங்களுக்கு அநியாயம் இழக்கப்பட்டு நாங்கள் மௌத்தாகினாலும் அல்லாஹ் அதில் எங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக.